குக்கர் விசில் சத்தம் கேட்டு ஸ்டவ்வை நிறுத்துவதற்கு சமையல் அறைக்கு சென்ற லதாவுக்கு கோபமாக வந்தது. அங்கே மேடை மேல் அவரைக்காய் பொரியலுக்கு தயாராக கழுவி வைக்கப்பட்டிருந்தது. சாம்பாருக்கு முருங்கையும் வெங்காயமும் தக்காளியும் வெட்டி ஒரு தட்டில் இருந்தது. பற்றி கொண்டு வந்தது அவளுக்கு. இவரை யார் இதையெல்லாம் செய்ய சொன்னது என்று பொறுமினாள். மாமியார் வந்ததிலிருந்து இதே பிரச்சனை. எள் என்பதற்குள் எண்ணெயாக நிற்கிறார். வாய்விட்டு எதையும் சொல்ல முடிவதில்லை. இவளுக்கு முன் அதை செய்து விடுகிறார். கணவன் நிர்மலிடம் பலமுறை சொல்லிவிட்டாள். ஏன் இப்படி எல்லாத்தையும் முந்திக்கிட்டு செய்கிறாங்க? உன் வேலையை குறைக்கிறாங்க. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? உண்மையில் பிரச்சனை என்ன என்பது லதாவுக்கும் புரியவில்லை. ஆனால் பிடிக்கவில்லை. தன் சுதந்திரத்தில் குறுக்கிடுவதாக தோன்றியது. கல்யாணமாகி 10 வருடமாகிறது. 8 வயதில் ஒரு பெண் குழந்தை. மாமியார் மாமனார் சொந்த ஊரில் இருந்தார்கள். 3 வருடம் முன்பு மாமனார் மறைந்த பிறகு தன்னுடன் இருக்கும்படி அம்மாவை அழைத்தான் நிர்மல். ஆனால் அப்போது வர மறுத்துவிட்டார் சாரதா. 6 மாதம் முன்பு அடிக்கடி லேசாக தலைச்சுற்றல் வருகிறது என்று அம்மா சொன்னதும் போய் கையோடு அழைத்து வந்துவிட்டான். பெரிதாக உடற்கோளாறு எதுவும் இல்லை. குணமாகிவிட்டார். ஆனாலும் இனிமேல் ஊருக்கு போகக்கூடாது, இங்கேயே இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். லதாவுக்கும் இதில் பெரிதாக ஆட்சேபனை இல்லை. நிர்மல் ஒரே பிள்ளை. மாமியார் வேறு யாரிடம் போவார்? சாரதாவும் மருமகளை தொட்டதற்கெல்லாம் குறை கூறும் ரகம் இல்லை. லதாவுக்கு தொந்தரவில்லை. ஆனால் வீட்டில் சும்மா இருப்பதில்லை. லதா மாமியாரை எதுவும் வேலை ஏவுவதில்லை. அவர் சும்மா இருந்தாலே போதும் என்றுதான் இருந்தது. நாளை என்ன சமையல் என்று தனக்கு முன்னால் யோசிப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. அதை அவரிடம் கடுமையாக சொல்ல முடியாமல், அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று நாசூக்காக தவிர்த்தாள். அதன் பின் அதை விட்டுவிட்டார். ஆனால் லதா தெருவண்டியில் காய்கள் வாங்கும்போது பேச்சுவார்த்தையில், நாளை இந்த குழம்பு வைக்கலாம், அந்த பொரியல் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டால் போதும். மறுநாள் காலை அவைகள் கழுவி வெட்டப்பட்டு தயாராக இருக்கும். இவள் குளிக்கப் போகும்போது அல்லது பெண்ணை பள்ளிக்கூடம் அனுப்பும் நேரத்தில் செய்து விடுவார். ஏதோ அடுப்படியில்தான் என்று இல்லை. வாஷிங் மிஷின் ஓடி நின்று அடுத்த நிமிடம் ஓடிப்போய் துணிகளை கொண்டு போய் மாடியில் உலர்த்தி விடுவார். உலர்த்திவிட்டு சும்மா இருப்பதில்லை. அரை மணி நேரத்தில் அதை திருப்பி போடுவதும் உலர்ந்தவுடன் கொண்டு வந்து நீட்டாக மடித்து வைப்பதும் கொஞ்சம் எரிச்சலை உண்டு பண்ணும் லதாவுக்கு. வீட்டில் தனக்கான இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிப்பது போல் தோன்றும். சும்மா இருங்கள் என்று சொன்னால் கேட்பதில்லை. சும்மா இருந்தால் போர் அடிக்கிறது என்கிறார். மொட்டை மாடியில் தோட்டம் போடுகிறேன் என்று மகனிடம் சொல்லி தொட்டிகள் மண் வரவழைத்து காய்கறிகள் பூச்செடிகள் போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார். அவ்வப்போது இந்த கொத்தமல்லி புதினா என்று எதையாவது கொண்டு வருவார். சாமி படங்களுக்கு தோட்டத்திலேயே பூச்செடிகள் வளர்த்து விட்டார். வீட்டுக்கு வருபவர்கள் மாடிக்கு போய் தோட்டத்தை பார்த்துவிட்டு, காலியாக இருந்த இடம் இப்போ எப்படி பூத்து குலுங்குது அழகா என்று பாராட்டி விட்டு போவார்கள். லதா பேசாமல் உள்ளே போய் விடுவாள். மாடியிலேயே ஒரு ரூமை கட்டி அங்கேயே உட்கார வைத்து விடலாம் என்று தோன்றும். நிர்மல் ஒத்துக்கொள்ள மாட்டான். மாலை 4 மணி. பள்ளியிலிருந்து வந்துவிட்டாள் ஸ்வாதி. வந்ததும் பாட்டி என்று ஓடிப்போய் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அவளிடம் கதை பேசியபடியே யூனிஃபார்மை மாற்றி வேறு உடை போட்டு விட்டார். களைந்த உடைகளை அவளை விட்டு கூடையில் போடச் சொன்னார். பாட்டி சொன்னால் எதையும் செய்வாள். தன்னிடம் மட்டும் எப்படி ஆட்டம் காட்டுவாள் என்று நினைத்தபடி பாலை கொண்டு வந்து மகள் கையில் கொடுத்தாள். பாலை குடித்துவிட்டு பேத்தியும் பாட்டியும் மாடிக்கு போய்விட்டார்கள். வெகு நேரம் இறங்கி வரவில்லை. லதா கணவன் வந்தவுடன் பொரிய ஆரம்பித்து விட்டாள். இவளை படிக்க வைக்கணும், ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும். சாப்பிடவே அரை மணி நேரம் ஆகும். பாருங்க, கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. எல்லாம் உங்கள் அம்மா கொடுக்குற செல்லம். நிர்மலுக்கு கவலையாக இருந்தது. மகள் ஹோம்ஒர்க் செய்வது பற்றி அல்ல. லதாவின் கோபம் அம்மாவின் மேல் அதிகமாகி கொண்டு வருகிறது. அதை பற்றித்தான் கவலை. இந்த போக்கு நீடிப்பது சரியல்ல. வீட்டில் எல்லோருடைய நிம்மதியும் போய்விடும். என்ன செய்யலாம்? அவ்வப்போது லதாவுக்கு எடுத்து கூறுகிறான். ஆனால் அவள் ஆழ்மனதில் இருக்கும் கலக்கத்தை போக்க முடியவில்லை. யோசித்தபடி மாடிக்கு போய் மகளை அழைத்து வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைத்தான். மறுநாள் லதா காலையில் வெளியில் புறப்பட்டாள். அவளுக்கும் ஸ்வாதிக்கும் சில உள்ளாடைகள் வாங்க வேண்டி இருந்தது.
சற்று தள்ளி இருந்த கடைக்கு 2 வீலரில் கிளம்பினாள். துணிகளை வாங்கி கொண்டு அப்படியே அந்த ஏரியாவில் இருந்த தன் தோழியின் வீட்டுக்கு போனாள். கனகா அவளை பார்த்ததும் சந்தோஷப்பட்டாள். வா லதா, பார்த்து எத்தனை நாளாச்சு? ஆமாம், நீயும் வரதே இல்லை என்றாள் லதா குறையுடன். என்னால் எங்கேயும் போக முடியலை என்றவள் குரலை தாழ்த்தி கொண்டு, அத்தைக்கு நடக்க முடியலை, எப்பவும் ஒரு துணை வேணும். அவங்களுக்கு வீட்டில் வேலை செய்வேனா இல்லை அவங்க கூப்பிடுற குரலுக்கெல்லாம் ஓடுவேனா? என் ஒருத்தியால் எல்லாம் செய்ய முடியலை. வேலைக்கு ஆள் வைத்து கொள்வது தானே, அதெல்லாம் இருக்காங்க. இவங்களை பார்க்கறது தான் பெரிய வேலை. ஏன், என்னாச்சு உங்கள் அத்தைக்கு? நல்லா தானே இருந்தாங்க. கால்வலி கைவலின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடக்கவே முடியலை. கோல் ஊன்றி நடந்தாலும் தள்ளாடு தான். உடம்பும் வேற பெருத்து போச்சு. எப்படி இப்படி ஆச்சு? லதா கேட்டாள். சும்மா போட்டு வச்சா இரும்பே துருப்பிடிக்கும். கை கால் ஆட்டி நடமாடாமல் இருந்தால் உடம்பு வீணாகாதா? நொடித்தாள் கனகா. தோழியிடம் சற்று நேரம் ஆறுதலாக பேசிவிட்டு புறப்பட்டாள். வீட்டுக்குள் நுழைந்தபோது சாரதா வீட்டின் கண்ணாடி ஜன்னலை துடைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. என்னமோ லதாவுக்கு கோபம் வரவில்லை. உள்ளே போய் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு வந்து சாரதாவின் கையில் ஒன்றை கொடுத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். அத்தை, என் தோழியின் வீட்டின் எதிரில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. நான் உங்களை ஸ்கூட்டியில் கொண்டு போய் விடுறேன். தினமும் வாக் பண்ணிட்டு வாங்களேன் என்றாள். சாரதா சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார். 1 கிலோமீட்டர் தூரம் தானே, கொண்டு போய் விடு, போதும், நானே வந்து விடுகிறேன் என்றார் உற்சாகமாக. அன்று இரவு நிர்மலிடம், என் தோழி ஒருத்தி பொட்டிக் வைத்திருக்கிறாள். ஒருத்தியாக சமாளிக்க முடியவில்லையாம். என்னையும் அவளுடன் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்ந்து கொள்ளச் சொல்கிறாள். எனக்கும் சின்ன வயதிலிருந்தே ஆடை வடிவமைக்கிறதுல விருப்பம். எனக்கு இப்போ நிறைய நேரம் கிடைக்கிது. அவளோட சேர்ந்து கட்டுமா என்று கேட்டாள். நிர்மலுக்கு ஆச்சரியம். அம்மா வேலை செய்தாலே பிடிக்காது உனக்கு, எல்லாம் நீயே செய்யணும்னு நினைப்ப. இப்போ எப்படி? இல்லைங்க, அத்தையால் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிறது உடம்புக்கும் நல்லதில்லை. அதனால் அவங்க விருப்பப்படி எது முடியுதோ அதை செய்யட்டும். எனக்கும் நேரம் கிடைக்குது, அதை நான் உபயோகப்படுத்திக்கிறேன். இப்படி புரிந்து கொள்ளும் மனைவி கிடைத்தது நிர்மலுக்கும் சந்தோஷமாக இருந்தது. கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.